அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம டிசி திரைப்படத்தை ட்ரெய்லர் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஷ், அப்புறம் விலவனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான அனிருத் பீக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹேங்கோவா, அப்புறம் நம்ம வேடன் பாடின பாட்டு, மற்றபடி இந்த ராகாஸில் வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான் பாரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த திரைப்படத்துக்கு அனிருத்துக்கு மட்டுமே போகிறேன் படத்துக்கு. லோகேஷ் அதெல்லாம் விட்டு தலைவன் பண்ண சம்பவத்தை தியேட்டரில் அப்படி உட்காந்து கேட்கணும், அவ்வளோதான். டிசி திரைப்படத்துக்கு நான் கண்டிப்பாக போகிறேன், போயிட்டு நான் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு முன்னாடி முன்னோட்டம், அதாவது ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு உள்ளே எப்படி வச்சுருக்கானோ. ஏன்னா படம் ஃபுல்லாக கன்று தான். ஏன்னா இப்போ எல்லா போஸ்டர்லையும் பார்க்குறோம், கன்று தான் பறக்குது, வெடிக்குது. ட்ரெய்லரில் எப்படி இருக்குன்னு தெரியல. ரியாக்ஷன் மட்டும் உள்ளே என்னென்ன பண்ணுறேன்னு அப்படி பேசலாம். அதுமாதிரி ராமாயண திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம வாங்க நேராக டிசி ட்ரெய்லருக்கு போயிடலாமா? ஓகே. ரெடி, 1 2 3. பயங்கரமாக இருக்கு அந்த ஃபிலிம். ஒரிஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்டோட டிஸ்கார்டட் கன்ஸை ஒரு டீம் திருடிட்டாங்க. அனிருத் தான் கிளாசிக்கல். இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு ரூட்ல மர்டர் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது, தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி? இனிமே தெரிஞ்சுக்க போறதில்லைங்கிற தைரியம் தான். நீங்களா யாரு? உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? போலீஸ்க்கு நாங்கள் ரவுடி, கேங்ஸ்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். ஆனால் ஃபுல்லாக ரத்தம் தான். பிரேமுக்குள்ளே பிரேமா, கன்னட பிரேம். என்ன பீஜம் போயிட்டே இருக்கு. போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? முறைக்கிற உன் கண்ணு முன்னாடி தாண்டா அவனை செய்வேன். மாஸ்டர் த பிளாஸ்டர். தாஸ். ஏன் உயிருக்கு முன்னாடி உன் உயிர் போக்காது. டிவி காப்பீஸ் மட்டும் அடிச்சிடாதீங்க. இருக்கு, பவர் பேக்காக இருக்கு. ஜென்சி இந்த வைலன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு சில கூட்டம். சண்டைனா என்னை கேட்டால் எனக்கு சண்டை அப்படிலாம் பிடிக்காது, நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த படம் யாருக்குன்னா இந்த வைலன்ஸ் எதிர்பார்க்குறவங்க, ஃபைட்டு மட்டும் போதும்னு சொல்லி தேட்டர் உட்காந்து எதிர்பார்க்குறவங்க, அந்த ஒரு ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபுல்லாக ஃபைட்டு தான், ரத்தம் தான், புல்லட்டு தான், கலவர் தான், பறகுது தான். இந்த படத்துக்கு ஏசி ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வைலன்ஸ் காட்டினா கொடுக்காம என்ன பண்ணுறது? நல்லா இருக்குது ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக ஒரு எமோஷன் கனெக்ஷன் எனக்கு ஒரு ஸ்டார்ட் டு எண்டு முடித்த மாதிரி இல்லை ட்ரெய்லர். ஏதோ ஒன்று அந்த நடக்கிற இஷ்யூ அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபைட்டு, இதுக்கு போயிட்டு அதுக்கு போயிட்டு அதுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு உள்ள செம்மையான டைலாக் ஒன்று இருக்குது. மக்கள் தப்பு பண்ணால் கேட்குறதுக்கு போலீஸ்காரன் இருக்காங்க, ஆனால் போலீஸ்காரன் தப்பு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இதில் இருக்குது. அது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஆட்சியும் சரி, அதிகாரமும் சரி, அப்படி தான் இருக்குது. ஒரு அரசியல் தேவையில்லை. இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னா,
முன்னோட்டம் பார்க்க நல்லா இருக்குது. அனிருத் அவரோட பீக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அந்த ஏன் ஸ்டார்ட் விட்டு எண்டுமே ஃபுல்லாக அந்த ராகாஸ்லேயே ஏன் போகுதுன்னு தெரியல. அது வேற ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சட்டில்டு இறங்கி ஒரு பிஜிஎம் கொடுத்து ஹேங்கோவா கொடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னு தெரியல, அந்த அப்படியே அதே போயிட்டாங்க. அந்த பாட்டில் வர ஒரு எலமெண்ட்ஸ் கூட உள்ளே வச்சுருக்கலாம். ஸ்டார்ட் விட்டுன்னு தபால வாசிக்க ஆரம்பிச்சு எண்டில் தபால முடிகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. ஒரு ஒரு கனெக்டடாக இல்லை அந்த ட்ரெய்லர். டிசி பேருக்காக போகலாம். டிசின்னா தேவதாஸ், எஸ்ன்னா சந்திரா, அதான் டிசி. வருண் மாத்தேஷ் என்ன நினச்சி இந்த படம் எடுத்தான்னு தெரியல. அவர் வந்து பயோகிராஃபி, இளையராஜா சாரோட பயோகிராஃபி வருண் மாத்தேஷ் இருக்காரு. சரி அதையாவது போடியா, அதையும் பார்க்கணும், அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய படம். இது வந்து என்ன மாதிரி நான் விரும்புகிற கேட்டகரியில் இந்த படம் இல்லை. இருந்தாலும் இப்போ நான் தேட்டரில் அனிருத்துக்காக பார்ப்பேன். ஏன்னா பல தலைவன் வந்து சம்பவம் நிறையா பண்ணுறாங்க. எனக்கு தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் அந்த ஆல்பம் கேட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்கள், தரமாக சம்பவம் பண்ணுறாப்புல. இது வரைக்கும் எதிர்பார்க்காத அனிருத் அந்த திரைப்படத்தில் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பயங்கரமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசி லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் டைரக்டர் நடிக்க வேண்டிங்க, பரவாயில்ல நடிங்க, என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். திரைப்படம் வெளில வந்து நம்ம அதை பற்றி ரிவ்யூ போடுறோம். ராமாயணம் திரைப்படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்த்து ரியாக்ஷன் பண்ணிருக்கோம். அதை கீழே செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.